நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yo, honey singer. Who is this honey? Who is this honey? Who is this? Who is this? Honey singer. Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Star Vijay. Please do watch it. My first program was inaugurated. When I was 13, I had a band. The organizer asked, is there anybody who can come and light a lamp for your show? And she was the one who first lit that lamp. Thank you, Filmfare, for this wonderful honor done to me. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. Don't forget to catch the Filmfare Awards only on Vijay TV. Do remember to watch Filmfare. I dedicate this award to Wali sir. He's no more with us, but he's left us his beautiful words for our broken hearts. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடி. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி எங்க வாலி ஜாலியா சொன்னபடி. நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம் நான் பார்த்து புட்டா கடலும் கூட நீராவியா பொங்கும். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. விஜய் டிவியில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க. நான் பிறந்தது சென்னையில். எங்கள் அம்மா சென்னையிலேருந்து. அவங்க பேர் ராதா, அவங்க தமிழன். எங்கள் அப்பா வந்து அவர் பேர் ஆனந்த். ஹீஸ் ஹாஃப் தெலுங்கு ஹாஃப் மராட்டி. அண்ட் நான் வளர்ந்தது ஹைதராபாத்தில். ஸோ ஐ க்ரூ அப் இன் சென்னை அண்ட் இன் ஹைதராபாத். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். சென்னையில் எங்கள் பாட்டியோட தங்கிட்டு இருக்கேன் இப்போது. அண்ட் நான் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கேன், நிறைய இடத்துல வளர்ந்துருக்கேன். பட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஒரு சென்னை பொண்ணு. வந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தியில் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செஞ்சாலும் வந்து என்னால் சென்னையை விட்டு போக முடியாது.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து அடுத்த ஒரு 3 நாள் படம் தமிழ்லேயே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக சென்னையில் வீட்டில் தங்கிட்டு ஷூட்டிங் கிளம்ப போகிறேன். அண்ட் தட்ஸ் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ரொம்ப நாள் ஆச்சு சென்னையிலேயே. ஸோ படத்தில் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஐ சிட் வித் ஸ்டைலிஸ்ட். முதல்லேருந்தே வந்து மேக்கப், ஹேர் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சில கலர்ஸில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அவங்க பர்சனாலிட்டியை வச்சு. பட் பர்சனல் லைஃப்பில் எனக்கு வந்து ஒயிட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ வேர் லாட் ஆஃப் ஒயிட்ஸ். குர்தாஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ வேர் ஷார்ட்ஸ் ஆர் குர்தாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும். பட் ஒயிட்ஸ் ஐ திங்க் பர்சனலி ஐ சூஸ் அ லாட் ஆஃப் ஒயிட். அண்ட் மூவி வைஸ் காஸ்டியூம்ஸ்லாம் எனக்கு பாவாடை தாவணி போட ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் தெலுங்கில் நிறைய போட்டிருக்கேன். தமிழ் படங்களெல்லாம் அவ்வளோ போடலை. எனக்கு வந்து பாவாடை தாவணி, மல்லிப்பூ, வளையல், பொட்டுலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஸ்ரீதேவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோடய நான் இங்கிலீஷில் வேலை செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஐ திங்க் எனி ஆர்டிஸ்ட் ஐ ஒர்க் வித் இஸ் போனஸ் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அண்ட் ஐ திங்க் நாட்ஸ் சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை செஞ்சால் எங்கள் கிராஃப்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஃபார் நியூ கமர்ஸ் லைக் மீ. அண்ட் ஐ திங்க் கெரியர் ஏர்லியர் ஆன்லேயே நான் வந்து ஊர்வஷி மேம் அண்ட் நாசர் சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழில் வாமனில் ஊர்வஷி மேமோட, தெலுங்கில் ராம கிருஷ்ணாவில் நாசர் சரோட. அண்ட் ஐ திங்க் தே கிவ் மீ சம் ஆஃப் த பெஸ்ட் அட்வைஸ் that's helped me even now with acting. Glamour-க்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, I think Sridevi is the most glamorous Indian artist. And அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் ரொம்ப சென்சுவலாக இருப்பாங்க. And I think that is what true glamour really is, to have a lot of dignity and to be very womanly and very sensual. So my definition of glamour வந்து கொஞ்சம் different. ஒரு தமிழ் gossip magazine ஓட definition of glamour and my definition of glamour is very different. So எனக்கு வந்து Sridevi is the epitome of a glamorous Indian actress. So Mr. Jayendra வந்து என்ன 180 படத்தில் டைரக்ட் பண்ணாரு. அந்த 180 வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு படம். And I worked with Siddharth, who is the quintessential chocolate lover boy in the south னு சொல்லலாம். And அந்த படத்தில் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ரொமான்ஸ் பண்ண வச்சாங்க. அண்ட் நீக்கு ஒரு நாள் அந்த பாட்டில் வந்து ஒவ்வொரு கிஃப்டோட நிறைய வந்து ரொமான்ஸ் பண்ணி நிறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எனக்கு அந்த கிஃப்டோடையும் என்னோடையும். அண்ட் ஐ ஃபீல் லைக் 180 படத்தில் நடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கல் கூட கொடுத்தா அவங்களோட ரொமான்ஸ் பண்ணிடுற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் அந்த நீக்கு ஒரு நாள் சாங் வந்து லாஸ்ட்டில் பார்த்தா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து கிஃப்டோட இருக்கும். அண்ட் சித்தார்த் தனியாக பாடிட்டு இருப்பாரு. ஸோ ஐ திங்க் தட் சாங் ரியலி ட்ரெயின்ட் மீ தட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கையில் இருந்தாலும் இல்லாட்டி எந்த ஒரு ஹீரோ என் முன்னாடி நின்னாலும் ஹவு டு பிரிங் அபவுட் தட் ரொமான்ஸ் இன் மை ஃபேஸ். தினம் தீராமலே மேகம் தூராதா. நான் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேஸ்புக்கில் என்னால் அவ்வளோ லாகின் பண்ண முடியல. ஏன்னா நிறைய மெசேஜஸ் நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறச்சு இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறச்சு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங் வரும் எனக்கு. பட் ட்விட்டர் நான் அடிக்கடி செக் பண்ணுவேன். பிகாஸ் ஷூட் டைமில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் only 140 கேரக்டர்ஸ். ஸோ சட்னு எல்லாரோட ரெஸ்பான்ஸ் படிச்சிடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் wonderful people in
Southல ஆரம்பிச்சது and இப்போ வந்து I think all over India. I have lots of people that are following me on Twitter and also on Facebook. Thank you so much. I would love to meet all of you at some point in my life. Maybe அதுக்காக ஒரு special program hopefully Vijay TV organize பண்ணுவாங்க. ஓஹோ மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா ஓஹோ மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே வா வா என் வெளிச்சப்பூவே வா உயிர் தீட்டும் உயிலேவா குளிர் நீக்கும் வெயிலேவா அழைத்தேன் வா அன்பே மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ அழைத்தேன் வா அன்பே காதல் காதல் ஒரு ஜுரம் காலம் யாவும் அது வரும் ஆதான் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கியதில்லையே காதல் காதல் ஒரு ஜுரம் காலம் யாவும் அது வரும் ஆதான் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கியதில்லையே. என் வாழ்க்கையில நிறைய லவ் இருக்கு பிகாஸ் இப்போ வந்து வரிசையாக ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் 4 படத்துல ஒரு 4 வேறு மாதிரி லவ் ஸ்டோரிஸ். ஸோ 4 வேறு மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ். பட் பர்சனல் லைஃப்பில் அது டைமே இல்லை அண்ட் ஐ டோன்ட் மீட் ஸோ மெனி பீப்புள் அண்ட் ஐ திங்க் அதுக்கு நேரம் இன்னும் வரல எனக்கு. அண்ட் ஐ திங்க் இதெல்லாம் வந்து தானாகவே அமையிறது இல்லாட்டி ஃபேமிலி பார்ப்பாங்க. ஸோ என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வில் ஃபைண்ட் அவுட் சூன், ஹோப்ஃபுல்லி நாட் டூ சூன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒர்க் பண்ணுற எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரோட பிஸி ஸ்கெட்யூல்ஸ்னால ஒருத்தர் அவ்வளோ மீட் பண்ணிக்க முடியல. பட் வணக்கம் சென்னையில் ஐவ் மேட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நிறைய ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிருத்திகா வந்து ஷீஸ் பிகம் அ ஃப்ரெண்ட் தட் ஐம் கோயிங் டு கீப் இன் டச் வித் ஃபார் அ லாங் டைம். அண்ட் ரஜினி விஷ்ணுவோட வைஃப், அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இந்த படத்தில். ஏ எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஏ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி. So everyone that I work with, I always have good friends with them. So thank you so much for watching the show. I hope to catch you guys soon at some other time. Bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தாச்சு ஒன்று வந்தாச்சு முடிஞ்சாச்சு. Chennai Express is a very special film for us. It's a film which deals with the journey. Myself Rahul, 40 साल का हो गया और नॉर्मली इस एज तक हर किसी की लाइफ में एक आधा बड़ा ट्विस्ट तो आ ही जाता है. मेरी लाइफ में भी एक ट्विस्ट आया, बहुत बड़ा ट्विस्ट, जिससे मेरी लाइफ ही बदल गई. It's a romantic film. There's a lot of comedy. There's action. It's a colorful film. Rediscovering or discovering, love, emotions, relationships in a very fun, happy, action, comic way. That is the quality of stamp of Mr. Rohit Shetty's direction always. Kind of films I make, people laugh, people enjoy the action, people think that it's very easy. But a lot of hard work goes into it. Get on the train, baby. Action. Chennai Express. Ticket खरीद के बैठ
I always know what I want. No messing around on my set. Ready? Actually, मैं confused हो रहा है. क्या कर रहा हूँ मुझे भी नहीं मालूम. And I know how to control my actors. But I don't want to do it. You have to. But I told you. You have to be the boss. Sorry. पकड़ो ना, सीधा पकड़ो ना यार तुम. आ जाते हैं पता नहीं कहाँ. चलो Well, I started off my career with Om Shanti Om, and 5 years later, I'm glad that I've got the opportunity to share screen space with Shah Rukh again in Chennai Express. And the cinema that we've created with Chennai Express will hopefully make a lot of people laugh out loud, because you know, the misunderstanding of languages that exists normally in day-to-day life can become quite funny when two people are in love. Don't underestimate the power of a common man. In this film, Satyaraji is known as Periyatale. I don't know how to pronounce it, sorry, but it means the big Don. He plays my father in the movie. It was a lot of fun. I think his personality is very, very different from what he plays on screen. He's, you know, Periyathalai? Teacher. Ille. Don. I play the character of Thangabali in Chennai Express. He belongs to a small village in Tamil Nadu, and he has a lot of self-respect. He's a simple man. And he just has some problems with the hero of the movie, and that's pretty much it. So to all the viewers, I have finally had the opportunity in Chennai Express to play a South Indian Tamilian character. TC के साथ जो हुई, तुम उसका सोलो विटनेस. इसलिए तुम हमारा साथ कुंभन का जाती. चेन्नई एक्सप्रेस ले. I have had the opportunity to work with some of the finest names in Chennai, some of the greatest icons of our country, Rajni sir and Kamal sir. I have had the opportunity to learn from them. They have been very kind to me. I'm very thankful for being given this opportunity that I could work with them. And now I have an opportunity to make a film which is centered around the culture. It is a little over the top, it is a little tongue-in-cheek, so nobody is to take it personally, but I'm sure you'll enjoy the humor and the fun and whatever aspect that Rohit Shetty has tried to you know, give back to the culture of cinema. छुट्टी मनाने निकला था, तुमने मेरी छुट्टी कर दी. It's been a fun time. We've had a great time making this movie. My first co-star. I really, really, really love him. Everybody loves him. These men will always need a woman to handle them. God, and the director's demands. Stop it. Director को juice पिलाओ. Get on the train, baby. I think it's a universal film. You know, I think it sort of caters to every age group. I think children can watch it, youngsters can watch it, elders can watch it. It's a universal film and a complete family entertainment. क्यों आई हो मेरे पास? And I hope all of you enjoy the movie when you watch it. Get on the train, baby. So hopefully people will like Chennai Express when it comes out. வாலி சார், வாலி அப்படின்ற பேரை வந்து
நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாது. முக்கியமாக என் வாழ்க்கையில் வாலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல விஷயங்களில் பங்கெடுத்திருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு படம் பேரே வாலி. ஆனால் அந்த படத்துக்கு அவர் லிரிக்ஸ் எழுதாட்டி கூட நியூ படத்துக்காக லிரிக் எழுதுறதுக்கு அவரை நான் அப்ரோச் பண்ணப்போ அவர் சொன்னார், முதல் 2 படத்துக்கு நான் வரல, வாலிக்கு நான் வரல, பட் இருந்தாலும் நான் இல்லாமல் நீ உன் படம் கிடையாதியா, ஏன்னா உன் படம் வாலி, நானே அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை காமெடியாக பேசி பண்ணுவார். இதை சொல்லும்போது இன்னொரு இன்சிடெண்ட்டே என்கிட்ட சொன்னார். ஒரு தடவை எம்ஜிஆர் சாருக்கும் வாலி சாருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆகிட்டு கண்ணதாசன் சாரோட போய் உலகம் சுற்று வாலிபன் படம் அவர் ஃபுல்லாக கண்ணதாசன் சார் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் திருப்பி இவரும் சாரும் எம்ஜிஆர் சாரும் திருப்பி சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காரு, சாரி நான் அந்த படம் உங்களோட பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போ இவர் சொன்னாராம், நீ அந்த படம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் உன் படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு எம்ஜிஆர் சார் கேட்டா, உலகம் சுற்றும் வாலி பன் அப்படின்னாரா. ஸோ அந்த வாலியாக நான் அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு 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 எல்லா விஷயங்களையுமே இயல்பாகவும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பசங்களுக்கு என்ன ஒரு ஜாலியான ஒரு மனப்பான்மை இருக்குமோ, ஒரு சின்ன பசங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குமோ. இன்றைக்கி சொல்லப்போனால் அனிருத் வந்து அவருக்கு ஒரு கொள்ளு பேரன் கணக்கு, அவருக்கு கூட அவர் பாட்டு எழுதி பாட்டுங்கள்லாம் ஹிட். மின்வெட்டு நேரம் இங்கே மின்சாரம் போல வந்தாயேன்னு இன்னைக்கும் ட்ரெண்டியாக எழுதுகிற ஒரு மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்ச பூவே வா. ஓஹோ மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்ச பூவே வா. உயிர் தீட்டும் உயிலேவான் குளிர் நீக்கும் உயிலேவான் அழைத்தேவான் மழை வேகம் வரும்போது மயில் தோகை விரியாத அழைத்தேவான் காதல் காதல் உரஜரம் காலம் யாவும் மலவரம் எழுவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அழகியதில்லையே. கவிஞர் வாலி அவர்கள் என்னாலெல்லாம் மறக்க முடியாத ஒரு கவிஞர். என்னுடைய படங்களில் 90% ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரு சாங் கிடையாது, 6 பாட்டுமே அவர் எழுதியிருப்பார். நான் அவருக்கு எப்பவுமே ஒரு பாட்டை கொடுக்கறதில்ல, 6 பாட்டும் கொடுப்பேன். ஏன்னா அந்த கதைக்குள்ளே அவர் அப்படியே வந்துடுவார். ஒரு மொத்த கதையை சொல்லிட்டேன்னா அந்த கதைக்கு என்னென்ன பாடல், என்னுடைய சுச்சுவேஷன் என்னவோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக அவர் வந்து கொடுத்துருவார் எனக்கு. அதில் வந்து அவர்கிட்ட நான் பல விஷயங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு கதையும் சொல்லியிருக்கிறேன். அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா உங்களுக்கெல்லாம் யாராலையும் மறக்க முடியாத நம்மளுடைய அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே சாங் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய அம்மாவை பற்றி பாடணும்னு நினைக்கிறத விட என்னுடைய பாட்டிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரணும்னு நான் சொன்னேன் வாலி சார்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டியை தெரியும், எங்கள் பாட்டிக்கு அப்புறம் அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பாட்டி இந்த பாட்டை கேட்கும் பொழுது அவங்க அம்மாவை நினச்சி அவங்க வந்து யோசிக்கணுன்ற மாதிரி நான் அந்த சுச்சுவேஷன் அவர் சொல்லும் பொழுது அவர் அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருப்பார். அதாவது ஒரு மதருடைய ப்ராப்ளம், அந்த மதர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு மதர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம விலை கொடுத்து என்ன வேணால் வாங்கலாம், நாம் வாங்க முடியாது. அதையெல்லாம் சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணார், அந்த 5 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேன் அம்மா அது எழுதினார். அதே மாதிரி விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா. நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே அந்த, அதாவது அந்த சங்கதி, அதாவது தத்தகாரம்னு சொல்லுவோம், அந்த சாங்ன்றது தத்தகாரத்தில் அந்த டியூன் போடும்பொழுது அந்த டியூனுக்குள்ளே அவர் அப்படியே அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்துடுவார். ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எங்க பல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனப்பரியா 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 சோன
காலம் சோனா பரியா கடலில போன கட்டு மரம் எல்ல கரதா ஏறிருச்சே ஆமா அத்தை முவனோ மாமே முவனோ சோனா பரியா இவனா போல கடலின் நாளோ எவனும் கண்டதில்ல நானே நெஞ்சுக்குள்ள நிக்கிறிய சோனா பரியா மீனு முள்ள சிக்கிறிய சோனா பரியா கெஞ்சு மாடி வைக்கிறிய சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான பரியா ஓயலா 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 ஓ ஓயலா 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 கண்ணுல கப்பல்லா நெஞ்சில விக்கல்லா கையில நிக்கல்லா நடையில நக்கல்லா ஓ சிட்டிக்குள்ள முத்து கப்பலில மச்சம் மச்ச வச்ச முத்தோ மொத்த மொத்த எனக்கு சிக்கி சிக்கியா மத்தி சிக்கி கிச்சா நெஞ்சு விக்கி கிச்சா மச்ச வச்ச மிச்சம் ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்க ஓயல ஓயல எங்க பல காயல நீ சொக்கும் பாடி சிரிச்சடி சோனா பாரியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Guys, கொம்பேசூரா வேட்டையாடும் கடல் ராசானா ரத்தம் சிந்தி முத்து குளித்திடும் கடல் ராசானா மரியேனா நெத்திலி குழம்பு வாட எங்க நீரோடி காத்துல வீசுமையா ஒத்த மரக்கள்ளும் உப்பு கருவாடும் சித்தம் குளிர் வீடும் பாதையா ஏக்கம் கொண்ட அவை அழுதிட கோபம் கொண்ட வித்தைய காட்டும் கோமாளினா ஏக்கம் கொண்ட அவை அழுதிட கோபம் கொண்ட வித்தைய காட்டும் கோமாளினா கொம்பேசூரா வேட்டையாடும் கடல் ராசானா ரத்தம் சிந்தி முத்து குளித்திடும் கடல் ராசானா மரியேனா நான் ஒத்தையில பாடுறேன்னு தன்னால இந்த பழைவன பாறைகளின் முன்னால நான் ஒத்தையில பாடுறேன்னு தன்னால இந்த பழைவன பாறைகளின் முன்னால வெறும் புத்தி கெட்ட பாவிகள் நடுவே பழம்பூ என் உயிரே உயிரே நான் ஊரு விட்டு ஊர் வந்த தனியாக இப்போ உணமாக சுத்துறேன்னு அடிய என் கூட்டமாக உள்ள சேரும் நினைப்புல தவிச்ச பனிமலரே பனிமலரே பனிமலரே
கண்ணை விட்டு விலகாலடா ராகு காலத்துல நல்ல நேரம் வருமா 9:10 சிரிச்சா பிள்ளையாரு கோயிலுக்கு தேங்காய் ஒண்ணு உடைக்க மனசு வேண்டுச்சு புதுசா இன்ச்சு இன்ச்சா இடைவெளி குறைஞ்சு இதயம் பறக்குது லேசா இங்கிலாந்து ராணி போல தங்கத்துல இழைச்சு வாழ வைப்ப மாசா அவளை பார்க்கிற யாருமே அவளை மறந்தும் கூட மறப்பது சிரமம் பிபி ஊதணும் நேரத்தை சொல்லடி பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே வா தில்லை நகரா தேரடி தெருவா அங்கிருக்காவோ வீடு சாரதாசு கூறப்பட்டு செல வாங்கி தருவேன் வைக்கப்பட்டு என்னை தேடு தன்னந்தனியா வாழ்வது பாவம் வந்து மாலைய போட தண்டவாளம் போல நாம 2 பேருக்கிடையில் நடுவில் எதுக்குடி கோடு மனசில் கட்டுற மாளிகை வீடு வாசல் கோலம் வந்து நீ போடு பிபி ஊதணும் நேரத்தை சொல்லுடி பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லுடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா கொஞ்சம் கூட பழகலடா எங்களுக்கு இப்போ 2 குழந்தையடா வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன் நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன் போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும் பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும் அருகினிலே உன்னருகினிலே முதல் முறையாய் ஏங்குகிறேன் நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். This is a bluesy song. You got bluey eyes. Vendum knee, but don't hypnotize. I will pay the price. Namakku neram right. Whoa, right. Ni emden lover girl. Unnodu I wanna dance. Ni emden icy swirl. Ennodu why did you dance? Un gangal ennai kavandu. Whoa, du kollude. ஒரு சொல் நீ சொன்னால் வேண்டாம் என்றா சொல்வேன் நீ கேட்கும் ஒன்றை வாங்க எங்கும் சொல்வேன் விடை வேண்டாமலே கேள்வி நான் கேட்கிறேன் பதில் வந்தாலுமே வாங்காமல் போகிறேன்
சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும். இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன். நிலவொலியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பவுன் டவுன் கொடுங்க. 1ஆம் தேதி ஃபுல்லா இருக்கும். தினத்தந்தி பேப்பர் கொடுங்க. தினமும் தந்தி. தண்ணீர் கேன் தட்டுப்பாடா? அரே துஷ்டன் நம்ம வேகே அடிச்சிட்டு போறான். புடிங்க புடிங்க. மணி பார்த்தா உங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ₹1000 நான் என்றேன், ₹500 நீ என்றா? ஏய் சின்னடா நீ என்றா? முதலாளிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். குழந்தை பிறக்க போகுது. சின்ன முதலாளி தூக்கி கொஞ்சிறது எவன்டா அது காட்டைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி? ஹியூமர் ஹியூமர். இருட்டு இருட்டு. இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டுக்க என்ன இருக்கு? சாம்பார். ஆல்டர்னேட் சட்னி கிடையாது, கிரைண்டர் ரிப்பேர். உக்காந்த அரடா. 4 இட்லி 4 வகை சட்னி. போ. டேய் அங்க என்னடா சிக்னலு? பண்ணிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம். இதுல நகைச்சுவை வேற. என்ன அழகா சிக்னல் கொடுக்குறாரு பாரு. கமான். எஸ் பாஸ். டேய் டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க கையை கழுவணும். அப்ப உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமாரி திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா?
ஆமா நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? ஹை சை சைடுல வரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவார். குருவியை கூட சுட்டு கிடையாது, அப்ராணி சப்ராணியை பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா என்னத்தை பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஓட்டிருக்கீங்களா? இனிமே நான் கொள்ளக்காரன்டா, கொலகாரன்டா.